எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெயின் பாதையை நோக்கி குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க லைஃப்ன்றது ஒன் வே ட்ரெயின் மாதிரியே. ஆக்சுவலி அந்த ட்ரெயினில் ஏறணும்னா பல ஸ்டாப்பிங் வரும், ஆனால் நம்ம ஏறின ஸ்டாப்பிங்க்கு நம்மளால ரிட்டர்ன் மட்டும் அதே ட்ரெயினில் நம்மளால திரும்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் தனக்கு தானே வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்துக்கிற மாதிரியே இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஏறின பாதையிலே ரிப்பீட்டடாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது லைஃப்பை தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல பழைய லைஃபுக்கே மறுபடியும் போவீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு சைனீஸ் டிராமாவோட நேம் வாட் இஃப். இதுல ஒரு 20 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம எபிசோட் வைஸா தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஷியோரா இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே லேஷானன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் இங்க தான் இருக்காங்க போல இருக்கு. கடைக்காரங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டு வேலை செய்யணும் தான் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா இந்த குட்டி சிட்டியும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ தன்னுடைய வந்துட்டு சைல்ட்ஹுட் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ஸோ என்ன பண்ணாங்க அந்த திங்ஸை பேக் பண்ணிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. பாய் ஃப்ரெண்ட்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே எந்திரிடா, என்னடா இவ்வளோ நேரம் தூங்குற, என்ன ஆஃபீஸ்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணிடான்னு சொல்ல. ஐயோ நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல. அப்ப நான் வேற ஒரு ஆளை பிக்கப் பண்ணிக்கிறேன் போன்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட்காரன் நீ என்ன தவிர வேற யாராவது பிக்கப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு குட்டி ரொமான்ஸை போட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவனுடைய அப்பா அம்மாவுக்கும் ஹீரோயினை தெரியும் போல இருக்கு. உட்காருமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்ட்கார ஹீரோயினை ஒரு டிராயிங் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்க ஹீரோயின் பரவாயில்லையே உன்னோட டிராயிங் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்டோட அம்மா சொல்றாங்க உன்னை நேர்ல பாக்குறத விட உன் டிராயிங்ல தான் ரொம்ப சூப்பரா இருக்க. சரி வாங்க உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் உலகம். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஒரு ஆசை ஷங்காயில போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட்கார நம்ம ஹீரோயினை கூட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல விட ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் பக்கத்து வந்துட்டு டேபிள்ல இருக்க ஒருத்தவங்க அதாவது வந்துட்டு ப்ரமோஷனை பத்தி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்கறாங்க. என்ன நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் தர போறாங்களா என்னன்னு கேட்க உடனே அந்த லேடி சொல்றாங்க நம்ம ஆஃபீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்க போகுது. அந்த டெஸ்ட்ல மட்டும் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஷங்காய்க்கு நம்மள ஹெட் குவார்டர்ஸ்ல வேலைக்கு அனுப்புவாங்க. நமக்கு சேலரியும் அதிகமாயிடும், பொசிஷனும் பெருசாயிடும் தெரியுமான்னு சொல்ல. ஹீரோயினுடைய சின்ன வயசு கனவே ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னா அங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. இதை நம்ம ஹீரோயின் விடுவாங்களா? அவ்வளவுதான் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த லேடி கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. செம்ம மாசா வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கவங்க போல இருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு கம்பீரமா வந்துட்டு ஒரு பொசிஷன்ல இருக்கணும் தான் ஹீரோயினுக்கு ஆசை. இப்ப ஹீரோயினுடைய பாஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஆக்சுவலி ஒரு ஆஃபீஸ்ல இருப்பாங்க தெரியுமா, நல்லா தான் வேலை செய்வாங்க, இருந்தாலும் அந்த பாஸ் வந்துட்டு எப்ப பாரு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க எம்ப்ளாயிய. அந்த மாதிரி ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை அந்த பிங்க்ன்ற லேடி முன்னாடி மட்டம் தட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ டெஸ்ட் எடுக்கிறவங்க முன்னாடி இப்படி நம்ம பாஸ் மட்டம் தட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை ஈவினிங் போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. நீ என் கூட ஷங்காய்க்கு வந்துறேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு இந்த ஊர் விட்டு வரதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இவங்க அம்மா அப்பா படிக்க அனுப்பக்குள்ளேயே மாறத்துக்கு ஒரு தடவை நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இவனை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட சொல்லி கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் ஒன்று வருது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சரி ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸோடைய வேர் ஹவுஸ்க்கு வந்தா அங்க வந்துட்டு எம்ப்ளாயிஸ்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் தான் இதுக்கு இன்சார்ஜ்ன்றனால போயிட்டு எம்ப்ளாயிஸ்லாம் விலக்கி விடலான்னு பார்க்க ஆனா அவங்க எல்லாரும் பிடிச்சி நம்ம ஹீரோயினையே தள்ளி விட்டுறாங்க. அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் வந்து ஐயோ மேடம் எந்திரிங்க, பாஸ் தான் நாங்க வந்துட்டு வர சொன்ன, அவர் தான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லிட்டாரு, சாரி மேடம்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2-3 நாளே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆக போது போல இருக்கு. அதை சீக்கிரமா டெலிவரி பண்ணணும். ஆனா டெலிவரி வந்துட்டு நைட்டும் பகலும் பண்ணோம்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை வந்துட்டு தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பிங்க்ன்ற லேடி வராங்க. ஹீரோயின் அந்த பிங்க்ன்ற லேடி கிட்ட வந்து மேடம் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்க நீ தானமா இன்சார்ஜ், நீ தான் இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும், எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போயிடணும், அதுவும் 2 நாள்ல தான் போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாவை அந்த பிங்க்ன்ற லேடி கிட்ட சொல்ல ஹீரோயினுடைய ஐடியாவை கேட்டு அந்த பிங்க்ன்ற லேடி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் ஏன்னா நல்ல ஒரு பிசினஸ் மூலம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு போல இருக்கு. பரவாயில்லையே இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு இந்த பிரச்சனை இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்ன்ற லேடி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா வெளியே எதுவும் சொல்லிக்கவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல ஷங்காய் சிட்டி போறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுமா, அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணோம், அம்மா அப்பா கண்டிப்பா என்ன விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் சொல்ல ஹீரோயின் உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு ஷங்காய்க்கு போறது முக்கியம்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம
நம்ம ஹீரோயின் உட்காந்து டெஸ்ட்டுக்காக வந்துட்டு விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு ஷங்காய் சிட்டில இருந்து ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இதனால இவன் ஷங்காய்க்கு போறான். ஆனா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி என்ன சொல்றான், நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இவன் இன்டர்வியூக்காக வரான். இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. இவனுமே இன்டர்வியூல நல்லபடியா தான் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க டிசைனிங் ஒர்க், ஆனா வந்துட்டு நீங்க ஏன் இப்போ ஷங்காய்க்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு இன்டர்வியூக்காரங்க கேட்க இவனுமே ஜெனியூனா உண்மையை சொல்றான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நானும் வரணும்னு சொல்லிட்டு இவனுமே இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பஸ் இறங்க ஹீரோயின் தான் பிக்கப் பண்ண வராங்க. ஹீரோயினுக்கு தெரியாது இவன் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி உங்க பாய் ஃப்ரெண்ட் காரனை 2 நாள் பார்க்காததுக்கே இன்னும் 2 வருஷம் பார்க்காத மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு எனக்கு என்னோட லைஃப் கெரியர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்க அன்னைக்கு நைட்டே 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு போலான்னு போவ வீட்டு கதவு ஆல்ரெடி திறந்திருக்குது. செம்ம கோவத்துல வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு லேடி வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துடுது. கிளீன் பண்ணி வச்சிருக்க எல்லா திங்ஸையுமே மறுபடியும் ஹீரோயின் எடுத்து கலைக்க ஆரம்பிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ண எதுக்கு கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதட்ட அப்பதான் தெரிய வருது அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அம்மா தான். ஆனா அம்மா கிட்ட ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப டக்குன்னு வாடகை பணத்தை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய வாடகை பணம் உங்களுக்கு கொடுத்தாச்சு லேண்ட் லேடி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா மேம், அது மாதிரி உன் கையில என்ன அடின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்க என் மூஞ்சி முன்னாடி இருந்து அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே கேடோ கெட்டு போ அப்படின்ற மாதிரி முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை நடு ரோட்ல விட்டுட்டு உங்க அம்மா கூட நீ இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை நினைச்சு செம்மையா அழுகுறாங்க. போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனைன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி ஹீரோயின் இன்டர்வியூக்காக உட்காந்துட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரன் நான் இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் போல ஒரு இன்டர்வியூக்கு தான் ஷங்காய்க்கு போனேன், அங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சு, உன்னோட இன்டர்வியூ நீ பாஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே ஷங்காய்க்கு போலாம் ரொம்ப ஹாப்பியா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஐயோ நல்ல வேலை என் பாய் ஃப்ரெண்ட்க்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்குமே வேலை கிடைச்சிச்சுன்னா ஷங்காய்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இன்டர்வியூ கொடுக்க போவேன். இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் அவனுடைய அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்பா என்னமோ சப்போர்ட்டா தான் இருக்காரு, ஆனா அம்மா தான் இல்ல நீ வந்துட்டு எங்களுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்னேதான் இருக்க, எங்க பிள்ளை எங்க கூடவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப வந்துட்டு கோச்சிக்கிறாங்க. அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லி பார்க்க அம்மா அப்பயும் கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்பா சப்போர்ட் பண்றாரு, சரி விடு உங்க அம்மாவை நான் வந்துட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கே போல அதுக்குள்ளேயே அங்க போயிட்டு வீடு ரெண்ட் எல்லாம் எப்படி தேடுறது இங்க இருந்தே எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வருது. ஹீரோயினுமே பதட்டப்பட்டுக்கிட்டே வந்துட்டு போன் ஆன் பண்ண முகத்துல அப்படி ஒரு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் அட்டன் பண்ணக்குள்ள, ஆனா கட் பண்ணக்குள்ள அது கிடையாது. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆயிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் உட்காந்து தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் கம்ஃபர்ட் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு இந்த ஊரே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஏமா நம்ம ஊருக்கு என்ன ரொம்ப நல்ல அழகான ஊரு, இங்கே நம்ம வாழலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ ஷங்காய் போய் பார்த்தா தெரியும், ஏன்னா ஷங்காய் சிட்டி அவ்வளவு பெரிய சிட்டி, நிறைய பேர் நம்ம புதுசா பார்க்கலாம், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னோட வாழ்க்கை முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லூஸ் தரமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் இங்க பார் நீ போலன்னா நானுமே போக மாட்டேன் ஷங்காய்க்குன்னு சொல்ல, ஏன்னா உனக்கு அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல இங்க பார் நீ இல்லாம நாங்க எதுக்கு போறேன், ஏன்னா இங்கே இருந்துக்கிற ஒரு பிரச்சனையும் இல்ல விடு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா சமாதானப்படுத்த. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தா அந்த பாஸ்காரன் அவன் வந்து சேர் போட்டு உட்காந்து நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கா. ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னு யாரோ டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க, மொக்கையா ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க, போயிட்டு எனக்கு வந்துட்டு பியரும் வந்துட்டு சிகரெட்டும் வாங்கிட்டுப்பான்னு சொல்லிட்டு எடுபடி வேலையை நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவமா வருது. பத்தாவதுக்கு போன் பண்ணி ஊருக்கு வர வாங்கிட்டு வா பீருக்குன்னு சொல்ல இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னோட கெரியரை நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆக்குவேன், எனக்கு எப்படி ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த வாய்ப்பை நானே உருவாக்குறேன்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பிங்க்ன்ற லேடி இருக்காங்க இல்லையா ஷங்காயில இருந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்தாங்க இல்லையா அவங்கள போயிட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க கிட்ட பேசலாமான்னு கேட்க அவங்க என்னோட 10 நிமிஷத்துடைய வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியுமா, சரி ஓகே வா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கரெக்டா 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்க ஹீரோயின் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இன்னொரு சான்ஸ் கேட்கறேன்னு சொல்ல இங்க பாருங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வேலை கிடைச்சிச்சு, நானுமே அங்க போகணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனில நான் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியா இருக்கேன், நல்லபடியா நான் ஒர்க் பண்றேன், இதற்கு என்னோட ஒர்க்ல யாருமே தப்பு கண்டுபிடிச்சதே இல்ல, ஆனா நான் இங்க ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா என்ன மட்டும் நீங்க ஷங்காய் சிட்டிக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் ஒரு திறமையான பொண்ணுன்றது உங்ககிட்ட நிரூபிப்பேன், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்களேன்னு சொல்ல அவங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த வேற ஹவுஸ்ல நடந்த பிரச்சனையை நம்ம ஹீரோயின் ஸ்மூத்தா பண்ணதுனால அதனால ஹீரோயின் கிட்ட சரி ஓகே இந்த வாரத்துக்கான எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம ஷங்காய் சிட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம
ஹாப்பி ஆயிடுது. உண்மையாவா மேடம்னு கேட்க, நான் எப்பயும் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன், போ போ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. இன்னும் ஒரே வாரத்துல நம்ம 2 பேருமே ஷங்காய்க்கு போயிட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்க அந்த இடத்துல ஒரு புது பொண்ணு என்ட்ரி ஆகுறா. ஆக்சுவலி இதுனா நம்ம ஹீரோயினுக்கும் அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியாத ஒரு பொண்ணு தான். அந்த கும்பல்ல இருக்க ஒரு பையனோட ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு ஒரு ஃப்ளவர் ஷாப் என்னமோ ஓபன் பண்ண போறாப்புல இருக்கு. அதுக்கு டிசைனிங் ஒர்க் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை அந்த பையன் ரெக்கமெண்ட் பண்ணி விடுறான். இந்த பொண்ணு சொல்ல, எனக்கு ஒரு ஷாப் ஒன்று நான் ஓபன் பண்ண போறேன், எனக்கு ஒரு டிசைனிங் ஒர்க் மட்டும் வந்துட்டு சொல்றீங்களான்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சொல்ல, இப்போ ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்க, இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்ல இருந்து கால் வருது. டக்குன்னு இவன் போன் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். எங்க அம்மா ஏதாவது கத்த போறாங்க, நீ ஏதாவது சமாளின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு முன்னாடி அங்க அம்மா அழுவுற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. உடனே வந்துட்டு எடு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டத்தன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்க, அவருக்கு சிடி ஸ்கேன் நடந்துட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, தலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்பா உங்க அப்பாவுக்கு, இல்லனா சீக்கிரமா அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்ல, இப்போ உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய வந்துட்டு ஒரு வாழ்க்கை ஹீரோயின் கூட ஷங்காய் சிட்டிக்கு போய், இன்னொரு பக்கம் தன்னுடைய தன்னை பெத்த அப்பா அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. என்ன பண்ண போறோன்றது தெரியாம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் திக்கு முக்காடிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஷங்காய் சிட்டிக்கு கிளம்பி வந்துட்டாங்க, அந்த பிங்க்ன்ற லேடி கூட தான். ஸோ இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரியே ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கடைசியா வந்தாரு நம்ம விநாயகா அப்படின்றவரு நம்ம டிராமாவுடைய ஹீரோ என்ட்ரி. இவர் தான் ஹீரோயினோட பாஸ் போல இருக்கு. அப்படி இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது, இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருக்க போறாங்களா, இல்ல பாஸ் கூட வந்துட்டு கிளிப்பாக போதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, see you.